ஓம் சாந்தி. ஜனவரி 3, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு உரியவர்களாகி தந்தையின் பெயரை புகழடையுமாறு செய்யுங்கள். நீங்கள் முற்றிலும் தூய்மையாகுவதால் பெயர் புகழடையும். நீங்கள் முற்றிலும் இனிமையானவர்களாகவும் ஆக வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு சங்கமயுகத்தில் ஏற்படுகின்ற ஆனால் சத்யுகத்தில் இல்லாத கரிசனை எது? பதில்: தூய்மையாக வேண்டுமென்ற ஒரு கரிசனம் சங்கமயுகத்தில் இருக்கிறது. தந்தை உங்களை மற்ற அனைத்து விஷயங்களிலும் கவலையற்றவர்கள் ஆகியிருக்கின்றார். உங்கள் பழைய சரீரங்களை சந்தோஷமாக விட்டு செல்லும் வகையில் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் அந்த பழைய ஆடைகளை நீக்கிவிட்டு புதியவற்றை அணிந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்றும் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறீர்கள் என்றும் உங்கள் இதயத்தை கேட்க வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அவர் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி கற்பிக்கின்றார். படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமும் இறுதி பற்றியதுமான ரகசியங்களை அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவராகி தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். நினைவில் இருந்தால் நீங்கள் சதோப்பிரதானம் ஆவீர்கள். இந்த நேரத்தில் உலகம் தமோப்பிரதானமாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். உலகம் சதோப்பிரதானமாக இருந்தது. 5000 வருடங்களுக்கு பின்னர் இப்பொழுது அது தமோப்பிரதானம் ஆகிவிட்டது. இது ஒரு பழைய உலகம். இவர் புதிய உலகத்தில் இருந்தார் என்றோ அல்லது இவர் அமைதிதாமத்தில் இருந்தவர் என்றோ ஒவ்வொருவருக்கும் கூறப்படலாம். தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஓ ஆன்மீக குழந்தைகளே, நிச்சயமாக நீங்கள் சதோப்பிரதானமாக வேண்டும். நிச்சயமாக நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். உங்கள் தந்தையாகி என்னை நீங்கள் நிச்சயமாக நினைவு செய்ய வேண்டும். லௌகீக குழந்தைகளும் தமது தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவர்களுக்கு வயது வந்ததும் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்திக்கான உரிமையை பெறுகிறார்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். நீங்கள் தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும். இப்பொழுது பக்தி போன்றவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை. குழந்தைகளாகி நீங்கள் இது ஒரு பல்கலைக்கழகம் என்பதை அறிந்து கொண்டு விட்டீர்கள். மனிதர்கள் அனைவருமே கற்க வேண்டும். நீங்கள் உங்கள் புத்தியை எல்லையற்றதாக்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பழைய உலகம் மாற்றமடைய போகிறது. இப்பொழுது தமோப்பிரதானமாக இருப்பவர்கள் சத்தோப்பிரதானம் ஆகுவார்கள். இந்நேரத்தில் குழந்தைகளாகி நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் எல்லையற்ற சந்தோஷம் என்னும் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாங்கள் ஒரே ஒரு ஆன்மீக தந்தையின் வழிகாட்டல்களையே பின்பற்ற வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த ஆன்மீக நினைவு யாத்திரையால் சத்தோப்பிரதானம் ஆகின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் சத்தோப்பிரதான உலகிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் பிராமணர்கள் என்றும் தந்தைக்கு உரியவர்கள் என்றும் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்வி ஞானம் எனப்படுகிறது. பக்தி மார்க்கம் வேறுபட்டது. தந்தை பிராமணர்களாகிய உங்களிடம் இந்த ஞானத்தை பேசுகின்றார். வேறு யாருக்கும் இந்த ஞானம் தெரியாது. ஆசிரியராகவும் உள்ள ஞான கடலாகிய தந்தை எவ்வாறு கற்பிக்கின்றார் என்றே அவர்களுக்கு தெரியாது. பாபா தொடர்ந்தும் பல தலைப்புகளை விளங்கப்படுத்துகின்றார். தந்தைக்கு உரியவர்களாகி தந்தையின் பெயரை புகழடைய செய்து முற்றிலும் தூய்மையாகுவதே முதற்தர விஷயமாகும்.
நீங்கள் முற்றிலும் இனிமையானவர்களாகவும் வேண்டும். இது இறை ஞானம். கடவுளே இங்கு அமர்ந்திருந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். அதி மேலான அந்த தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவது ஒரு வினாடிக்குரிய விஷயமாகும். நீங்கள் அமைதிதாம வாசிகளாக இருந்தீர்கள் என்றும், பின்னர் நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கே கீழிறங்கி வருகின்றீர்கள் என்றும் ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்கள் தொடர்ந்தும் பிறவிகளும் மறு பிறவிகளும் எடுக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் எங்கள் 84 பிறவி பாகங்களை வரிசை கிரமமாக பூர்த்தி செய்துவிட்டோம். நீங்கள் இந்த கல்வியையும் இந்த பாகத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தின் ரகசியங்களும் உங்கள் புத்தியில் இருக்கின்றன. இது உங்கள் இறுதி பிறவி என்றும், இந்த இறுதி பிறவியில் நீங்கள் தந்தையை சந்தித்திருக்கின்றீர்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் 84 பிறவிகளை பூர்த்தி செய்யும் பொழுது பழைய உலகம் மாற்றமடைகிறது. இந்த எல்லையற்ற நாடகத்தையும் 84 பிறவிகள் பற்றியும் இந்த கல்வியை பற்றியும் கூட உங்களுக்கு தெரியும். 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது நீங்கள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதன் பின்னர் புதிய உலகிற்கு செல்வீர்கள். புதியவர்கள் தொடர்ந்தும் வருகிறார்கள். தொடர்ந்தும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுகிறது. சிலர் இந்த கல்வியில் ஈடுபடுகிறார்கள். தாங்கள் தூய்மையாகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆகின்றார்கள் என்பது அவர்களது புத்தியில் உள்ளது. தூய்மையாகுவதால் நாங்கள் தொடர்ந்தும் முன்னேற்றம் அடைவோம். பாபா விளங்கப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தந்தையின் நினைவில் இருக்கின்றீர்களோ அதற்கு ஏற்ப ஆத்மாக்களாகிய நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையாகுவீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் நாடகம் முழுவதும் உள்ளது. இந்த உலகத்தைச் சேர்ந்த அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த கண்களால் காண்பவற்றை நீங்கள் பார்க்கக்கூடாது. அவை அனைத்தும் அழிவடைய போகின்றன. இப்பொழுது இது உங்கள் இறுதி பிறவி. வேறு எவருக்கும் இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி தெரியாது. முழு சக்கரத்தை பற்றியும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களை தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றார். அந்த பரீட்சைகள் 12 மாதங்களின் பின்னர் இடம்பெறுகின்றன. உங்கள் நினைவு யாத்திரை இன்னும் பூர்த்தியாகவில்லை. பலவற்றையும் நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். இந்த நினைவு உறுதியாகும் போது வேறு எதையும் நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரமற்றவர்களாக வந்தீர்கள். சரீரமற்றவர்களாகவே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். இந்த உலகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு மனிதருடைய பாகத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும். பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களது எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இப்பொழுது மில்லியன் கணக்கானோர் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் நாங்கள் மிக சிலரே இருப்போம். பிறப்பும் மறுபிறப்பும் எடுத்து வரும்பொழுது வெவ்வேறு கிளைகளிலிருந்தும் பல வகையான மத பிரிவுகளும் சிறு பிரிவுகளும் வளர்வதால் விருட்சம் மிகவும் பெரியதாகிவிட்டது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்து விட்டது. நாங்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களாக இருந்த பொழுது சத்தோ பிரதானமாக இருந்தோம். அந்த தர்மம் இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டது. ஆனாலும் மீண்டும் அது சத்தோ பிரதானம் ஆகும். அவ்வாறு ஆகுவதற்கே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அவர்களுக்கு நன்மை ஏற்படும். நீங்கள் பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் ஆகாய விமானங்களில் இருந்து துண்டு பிரசுரங்களை கீழே வீச வேண்டும். அவர்கள் பிறவி பிறவியாக பக்தி செய்து வருகிறார்கள் என்பதை நீங்கள் அந்த துண்டு பிரசுரங்களில் விளங்கப்படுத்த வேண்டும். கீதையை கற்பதும் பக்தி செய்வதே ஆகும்.
கீதையை கற்பதால் எவராவது மனிதரில் இருந்து தேவராகி விடுவார் என்று இல்லை. நாடகத்திற்கு ஏற்ப தந்தை வரும்பொழுது மட்டுமே சத்தோப்பிரதானமாகும் வழியை அவர் உங்களுக்கு காட்டுகின்றார். அதன் பின்னர் நீங்கள் சத்தோப்பிரதான் அந்தஸ்து ஒன்றை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த கல்வியின் மூலம் நீங்கள் அவ்வாறு ஆகப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது கடவுளின் பாடசாலை. கடவுளை உங்களுக்கு கற்பித்து உங்களை சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆக்குகின்றார். நாங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்த பொழுது சொர்க்கம் இருந்தது. பின்னர் நாங்கள் தமோ பிரதானம் ஆகிய பொழுது நரகம் இருக்கிறது. சக்கரம் சுழல வேண்டும். தந்தை வந்து நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவர்களாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆகுவதற்காக உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்து தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நீங்கள் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. தேவ தேவியர்கள் என்றுமே சண்டை சச்சரவில் ஈடுபடுவதில்லை. நீங்கள் அவர்களை போலாக வேண்டும். நீங்களே சகல நற்குணங்களாலும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். அத்துடன் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் மீண்டும் நீங்கள் அவ்வாறாக வேண்டும். உங்களை நீங்கள் கேட்க வேண்டும், நான் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கின்றேன், எனக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது. இது நாள் முழுவதும் நினைவு செய்யப்பட வேண்டும். மாயை உங்களை மறக்க செய்யக்கூடியவளாகவே இருக்கின்றாள். நீங்களும் உலகிற்கு சேவையாற்றுவதில் கடவுளின் உதவியாளர்களாக தந்தையுடன் இருப்பதை புரிந்து கொள்கிறீர்கள். முன்னர் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட கல்விகளையே கற்றீர்கள். ஆனால் இப்பொழுது எல்லையற்ற தந்தை மூலம் இந்த எல்லையற்ற கல்வியை கற்கின்றீர்கள். உரிய நேரம் வரும்போது களையப்படும் பழைய சரீரம் இதுவாகும். இதனை ஓர் அகால மரணத்தில் நீக்கிவிட முடியாது. நாங்கள் சந்தோஷமாகவே இந்த சரீரங்களை விட்டு செல்ல வேண்டும். நாங்கள் இந்த அழுக்கான சரீரங்களை விடுத்து இந்த பழைய உலகையும் துறந்து திரும்பி செல்வோம். மாபெரும் நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறும் பொழுது மக்கள் சந்தோஷமாக புதிய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். புதிய உலகில் நீங்கள் புதிய சரீரம் ஒன்றை பெற்றுக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். தூய்மையாகி மற்ற அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் என்பது மாத்திரமே எங்களுக்குள்ள ஒரே ஒரு அக்கறையாகும். இவை அனைத்துமே அழிவடைய போகின்றன என்னும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பக்தி மார்க்கத்தில் அரை சக்கர காலத்திற்கு நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள். இப்போது அரை சக்கர காலத்திற்கு எந்த கவலைகளும் இருக்க முடியாது. இப்பொழுது மிக குறுகிய காலமே எஞ்சி உள்ளது. தூய்மையாக வேண்டும் என்ற சிறிது கவலையே இருக்கிறது. அதன் பின்னர் எந்த கவலையும் இருக்காது. இது சந்தோஷமும் துன்பமும் கொண்ட நாடகமாகும். சத்தியுகத்தில் சந்தோஷமும் கலியுகத்தில் துன்பமும் இருக்கின்றன. நீங்கள் சந்தோஷ தாமமாகிய சத்திய யுக வாசியா அல்லது துன்ப உலகமான கலியுக வாசியா என அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம் என பாபா விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த புதிய விஷயங்களை நீங்கள் எடுத்துரைக்கின்றீர்கள். நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் துன்ப உலகவாசி என்றே கூறப்படும். தாங்கள் எந்த இடத்து வாசிகள் என்று மனிதர்கள் தாங்களாகவே புரிந்து கொள்ளக்கூடியவாறு பெருமளவு அன்புடன் அவர்களிடம் இதை கேட்க வேண்டும். நீங்கள் கேள்வி கேட்கும் முறை மிகவும் நல்லது என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்களாக அல்லது செல்வந்தர்களாக இருந்தாலும் நரகவாசிகளாகவே இருக்கிறார்கள். புதிய உலகம் சொர்க்கம் எனப்படுகிறது. இப்பழைய உலகம் இப்பொழுது கலியுகமாகும். இந்த கேள்விகள் மிகவும் நல்லவை. ஏனியின் படத்திலும் இது தெளிவாக இருக்கிறது. பின்வருமாறு அவர்களை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சந்தோஷ தாமத்தில் இருக்கின்றீர்களா அல்லது துன்ப உலகில் இருக்கின்றீர்களா? இது சொர்க்கமா அல்லது நரகமா? நீங்கள் தேவரா அல்லது அசுரனா? நிச்சயமாக சத்தியுகத்து தேவர்களின் உலகம் என்றே அழைக்கப்படும்.
கலியுகம் அசுர உலகமான நரகம் என்றே அழைக்கப்படுகிறது. ஆகவே அவர்களை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் தேவர்களின் உலகமாகிய சத்தியசத்து சொர்க்கவாசியா அல்லது அசுர உலக கலியுகவாசியா? நீங்கள் எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் எங்கே வசிக்கின்றீர்கள்? இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கிறது. முன்பெல்லாம் நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி ஒருபொழுதும் சிந்தித்தே பார்த்ததில்லை. நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள் என்று இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். கலியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையற்ற நரகவாசிகள். அவர்கள் மீண்டும் தூய்மையாக வேண்டும். இதனாலேயே அவர்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். இதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். உங்களிடம் எத்தனையோ பேர் வருகிறார்கள். ஆயினும் ஒரு கைப்பிடி அளவினரில் வெகு சிலரே உருவாகிறார்கள். நான் என்னவாக இருக்கின்றேன், நான் யார், நான் எதை கற்பிக்கின்றேன், மிக சிலரே இதை புரிந்து கொண்டு பின்பற்றுகிறார்கள். அதிகாலையில் நீங்கள் கண்காட்சிகள் போன்றவற்றை நடத்தும் பொழுது இக்கல்வியால் நாங்கள் சொர்க்கவாசிகள் ஆகின்றோம் என்பதை நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சத்திய, திரேதா, துவாபர, கலியுகங்களை கடந்து சுழல்கிறது. சக்கரம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. மீண்டும் நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கும் அமைதி தாமத்திற்கும் அதிபதிகள் ஆகின்றீர்கள். சந்தோஷ தாமத்தில் துன்பம் என்பதை பற்றி குறிப்பே இல்லை. நீங்கள் முழுமையாக கற்காது விட்டால் தாழ்ந்த அந்தஸ்து ஒன்றை பெற்றுக் கொள்வீர்கள். அது பொதுவானது. ஆகவே இந்த எல்லையற்ற கல்வியை கற்று எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை ஆத்மாக்கள் என கருதி எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா மிகவும் இனிமையானவர். உங்கள் சொந்த சரீரங்கள் உட்பட ஷரீர பந்தனங்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள் என்பதே அவரது வழிகாட்டல்கள் ஆகும். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். நீங்கள் ஒரு கணம் ஒரு சரீரத்தை எடுத்து மறுகணம் அதை விடுக்கின்றீர்கள். அதற்கு அதிக காலம் எடுப்பதில்லை. இந்நேரத்தில் நாளுக்கு நாள் அனைவரும் தொடர்ந்தும் தமோ பிரதானம் ஆகின்றார்கள். நாங்கள் சத்தோ பிரதானமாக இருந்த பொழுது எங்களுக்கு நீண்ட ஆயுட்காலங்கள் இருந்தன. எங்களில் மிக சிலரே இருந்தோம். வேறு எந்த மதமும் இருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளின் அடிப்படையிலேயே உங்கள் ஆயுட்காலங்கள் அதிகரிக்கின்றன. எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் ஆயுட்காலங்கள் அதிகரிக்கும். நீங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்த பொழுது உங்கள் ஆயுட்காலங்கள் மிகவும் நீண்டவையாக இருந்தன. அதன் பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கி வரும் பொழுது உங்கள் ஆயுட்காலம் குறுகிவிட்டன. நீங்கள் ரஜோ நிலையை அடைந்த பொழுதே உங்கள் ஆயுட்காலங்கள் குறைந்து விட்டன. தமோ நிலையை அடைந்த பொழுது அவை மேலும் குறுகிவிட்டன. வாளிகள் நிறைக்கப்பட்டு காலியாக்கப்படும் நீர் சக்கரம் உதாரணமாக கூறப்படுகிறது. ஆகவே இது ஒரு எல்லையற்ற நீர் சக்கரம். நீங்கள் இப்பொழுது நிறைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் முழுமையாக நிறைந்த பின்னர் படிப்படியாக குறைவடைய ஆரம்பிப்பீர்கள். இது ஒரு மின் கலத்திற்கு பேட்டரியுடன் ஒப்பிடப்படுகிறது. சத்தோப்பிரதானமாகிய பின்னர் நாங்கள் திரும்ப சென்று 84 பிறவிகளை எடுப்போம். அரை சக்கர காலத்தின் பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. ராவண ராஜ்யத்தில் அனைவரும் நரகவாசிகள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். தாமதமாக வருபவர்கள் நரகத்திலேயே வருவார்கள். முதலில் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் பக்தியின் பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள். இவர் பெருமளவு பக்தி செய்திருக்கின்றார், அதனாலேயே ஞானத்தை பெறுகின்றார் என்று புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ரகசியங்கள் அனைத்தையும் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதன் பின்னர் நீங்கள் இதனை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். மனிதர்கள் பல வகையான பாவங்களையும் செய்திருக்கிறார்கள். தந்தை இப்பொழுது வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார்.
தந்தை வரும்பொழுதே உங்களுக்கு கற்பிக்கின்றார். இவ்வளவு காலமும் நீங்கள் இவற்றை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் தொடர்ந்தும் பாவ ஆத்மாக்கள் ஆகினீர்கள். ஆத்மாக்களான நீங்கள் எவ்வாறு தூய புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள்? பின்னர் எவ்வாறு நீங்கள் பாவ ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள்? சத்யுகவாசிகள் யார்? கலியுகவாசிகள் யார்? இவை எவற்றையுமே நீங்கள் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது தந்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். தந்தை ஜுவாலை என்றும் அழைக்கப்படுகின்றார். அவரிடம் ஒளியும் சக்தியும் இருக்கின்றன. நீங்கள் ஒளி பெற்றிருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் விழித்தெழும் பொழுது சக்தியை பெறுகின்றீர்கள். உங்கள் ஆயுளும் நீண்டதாகிறது. அங்கே உங்களை அக்கால மரணம் நெருங்க முடியாது. நீங்கள் சந்தோஷமாக ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றீர்கள். இதில் துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இது ஒரு விளையாட்டு போன்றதே. பாம்பின் உதாரணமும் உள்ளது. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை நீங்கள் உங்கள் பாகங்களை நடித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இது உங்கள் புத்தியில் பதிந்திருக்கிறது. பாபா உங்கள் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் மட்டுமே உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இதை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் மறு பிறவிகளையும் எத்தனை பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்பதையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஒரு பிராமணராக நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றீர்கள்? ஒரு பிறவி என்று கூறப்பட்டது. சிலர் 2, 3 பிறவிகளும் எடுக்கிறார்கள். உதாரணமாக, ஒருவர் தனது சரீரத்தை விட்டு செல்லும் பொழுது தன்னுடைய பிராமண சமஸ்காரங்களையும் கொண்டு செல்வார். பிராமண சமஸ்காரங்களை கொண்டிருப்பதால் மீண்டும் அவர் ஓர் உண்மையான பிராமண குலத்திற்குள் வருவார். பிராமண ஆத்மாக்களின் குலம் தொடர்ந்தும் அதிகரிக்கும். அவர்கள் பிராமண குலத்திற்குரிய சமஸ்காரங்களை சுமந்து செல்கிறார்கள். அவர்களால் தீர்க்கப்பட வேண்டிய கர்ம கணக்குகள் இருந்தால் 2, 3 பிறவிகளையும் அவர்கள் எடுக்கக்கூடும். அவர்கள் தங்களுடைய சரீரங்களை நீக்கி மற்றொன்றை எடுப்பார்கள். ஆத்மா பிராமண குலத்திலிருந்து தேவ குலத்திற்கு செல்வார். இது சரீரத்தை பற்றிய கேள்வி அல்ல. இப்பொழுது நீங்கள் தந்தைக்கு உரியவர்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகளும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளும் ஆவீர்கள். உங்களுக்கு வேறெந்த உறவு முறையும் இல்லை. எல்லையற்ற தந்தைக்கு உரியவர்கள் ஆகுவது சிறிய விஷயம் அல்ல. நீங்கள் சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். மகத்தான தந்தையை நீங்கள் இனம் கண்டு விட்டதால் உங்கள் படகுகள் அக்கறையை அடையும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதும் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களை கேளுங்கள். 1. நான் எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கின்றேன். 2. நான் எந்த அளவிற்கு சகல நற்குணங்களும் நிறைந்திருந்தேன் என்றும் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் மீண்டும் அவ்வாறு ஆக வேண்டும் என்றும் எனக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது. 3. நான் எந்த அளவிற்கு சத்தோப்பிரதானம் ஆகியிருக்கின்றேன். தூய்மையாகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆக வேண்டும் என்ற அக்கறை எனக்கு இரவும் பகலும் உள்ளதா. 2. நீங்கள் தந்தையுடன் உலகிற்கு சேவையாற்ற வேண்டும். இந்த எல்லையற்ற கல்வியை கற்று பிறருக்கும் கற்பியுங்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் சரீரத்துடனும் சரீர உறவினர்களுடனும் உள்ள பந்தனங்களை முடித்து விடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருந்து ஓர் அதிபதியாக இருக்கின்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதால் உங்கள் ஸ்திதியை மன்மனாபாவாக ஆக்குவீர்களாக. இந்த விழிப்புணர்வை சதா வெளிப்படுத்தக்கூடியவாறு வைத்திருங்கள்.
ஆத்மாவாகிய நான் ஒரு கராவன்காரும் அதிபதியும் விசேஷ ஆத்மாவும் மாஸ்டர் சர்வசக்திவானும் ஆகேன். ஓர் அதிபதியாக இருக்கின்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதால் உங்கள் மனமும் புத்தியும் சமஸ்காரங்களும் கட்டுப்படுத்தப்படும். நான் வேறானவரும் ஓர் அதிபதியும் ஆகேன். இந்த விழிப்புணர்வு மூலம் நீங்கள் இலகுவில் உங்கள் ஸ்திதியை மன்மனாக ஆக்குவீர்கள். பற்றற்றவராக இருக்கின்ற இந்த பயிற்சியானது உங்களை கர்மாதீத் ஆக்கும். ஸ்லோகம்: அவதூற்றையும் தொந்தரவுகளையும் சகித்து அனுசரித்து போவது என்றால் உங்கள் ராஜ்யத்தை நிச்சயிப்பதாகும். ஓம் சாந்தி. அவ்யக்த இஷாரா. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியால் ஆன தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். மௌனம் என்றால் ஆத்மா ஓர் அமைதி சுரூபமாக ஏகாந்தத்தில் அமர்ந்திருந்து மனதினதும் புத்தியினதும் ஒருமைப்பாட்டை அனுபவம் செய்வதாகும். இந்த ஒருமைப்பாட்டின் மூலம் நீங்கள் விசேஷமாக பகுத்தறியும் சக்தி, தீர்மானங்களை எடுக்கின்ற சக்தி ஆகிய இரண்டு சக்திகளை குறிப்பாக பெறுகின்றீர்கள். இந்த இரண்டு சக்திகளும் உங்கள் லௌகீக மற்றும் உங்கள் ஆன்மீக தொடர்புகளில் உள்ள சகல பிரச்சனைகளையும் தீர்க்கின்றன. இதன் மூலமாக நீங்கள் இலகுவில் உங்கள் ஸ்திதியை லேசானதாகவும் ஒளியாகவும் தேவதைக்குரியதாகவும் ஆக்குகின்றீர்கள். ஓம் சாந்தி.